ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எனக்கு ரொம்ப அழகான வீடியோ பார்க்க போகிறீங்க. மிஸ் பண்ணாமல் என் வரலையும் பாருங்கள். மறக்காமல் உங்கள் கிட்ஸை பக்கத்தில் வச்சுட்டு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெசார்ட்டில் நம்ம இருக்கக்கூடிய விழாக்கு எதிரில் இருக்கக்கூடிய விழா மேலே 2 குட்டி குரங்கு அழகாக வந்து ஒன்றுக்கு ஒன்று இணைச்சி படுத்துட்ருக்கு. குளிர் போல இருக்குது, பார்க்க அழகாக இருக்குல்ல. கொடு, எப்படி கொடுப்ப? வா வாங்கிக்கோ வா. ரேவந்த் உன்னதான் ரேவந்த் உன்னதான் வாங்கி வா வாங்கி போயிடு வா. வா வாங்கிட்டு வந்தா வா. ஞம் ஞம். இந்தா வா வாங்கிட்டு வந்தா. இந்தா வாங்கிட்டு வந்தா. வா இந்தா வா. அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணு. வாங்கிட்டு வந்தா வா. வா வாங்கிட்டு வா. வா எடுத்துக்கோ. அவங்க அடிப்பாங்க சொல்லிட்டு பயப்படுது போல இருக்கு. அந்த வருது பாரு. கொடு. வாங்கி. சூப்பர். பாப்பா ஹாப்பியா? உன்ன மாதிரியே இருக்கு, ஸ்வீட்டா. வந்துரு. நம்ம இன்றைக்கி ஏற்காடில் இருக்கக்கூடிய பீகோ பார்க்குக்கு வந்திருக்கோங்க. இந்த பார்க் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எத்தனையோ மால்ஸ்க்கு போயிருப்போம், எத்தனையோ ஹைடெக்கான இடத்துக்கு போயிருப்போம். பட் இந்த இடத்துக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வருது அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாகவும் அதே மாதிரி அவ்வளோ ஹாப்பியாகவும் ஜாலியாக இருந்தது. குழந்தைக்கு லைவ்லியான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்க் பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லுவேன். இந்த பார்க்கில் எக்கச்சக்கமான உயிரினங்களை பார்க்க முடியுது. நீங்கள் வந்து அந்த போர்டில் பார்ப்பீங்க, ஹென்ஸ், அவியர், ஹஸ்கி, கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரேபிட்லேருந்து எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி, இந்த ஷிட்ஸு நாய்க்குட்டி இருக்கும் இல்லையா, அது அழகாக வந்து நம்ம குழந்தையோட விளையாட வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அனிமல் கூட அப்படியே சேர்ந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி கேட்ஜெட்ஸ், ஃபோன், டேப், டிவின்னு பார்த்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு அதுலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு வேரியேஷன் கொடுத்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ்லியான ஃபீல் கொடுக்கும். பாப்பா என்னதுமா அது? நீ கொத்திடு பாப்பா, அது கிளாப் பண்ணு. கொத்திடுமா அது? அப்பானே தூங்குது பாப்பா. அது உட்காந்துக்கிறியாதுல? உட்காரியா? குதிரை மேல உட்காந்துக்கிறியா? பயப்படக்கூடாது. கன்ஃபியூஷன் இருக்கு. கோட் கூட ஒரு போட்டோ எடுக்கணும். சரி, அம்மா உட்கார வைக்கிறவா? உட்கார வைக்கிறவா? எப்படி அதிகாதுல? கண்டிப்பா அதிகம். கை வச்சுடாத, கடிச்சுடு. கை வச்சுடாத. அம்மா சாப்பிட்டா இது கூட இருக்கு பாரு, அழகா. பொம்மை தொட்டு பார்க்கணுமா? அது பெருசு பாப்பா, கடிச்சிடும் ஒண்ணு. நம்ம குட்டி மேய்க்கிட்டு உள்ள போக முடியாது. இல்ல இருக்குடா இருக்குடா. இப்போ நம்ம போகிற பிளேஸ் வந்து சத்தியமாக சொல்கிறேங்க, ஒரு ஹெவன்லி ஃபீல் கொடுக்கும். உள்ளே வந்து ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் இருக்க போது நம்ம வந்து இங்கே காலை வந்து கீழே லிக்விட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸில் அது சானிடைசர், அந்த காலை அதை தொட்டுட்டு நம்ம உள்ளே போகணும். அப்போ தான் வந்து பேர்ட்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போர்ட்ஸில் என்னென்ன வந்து நம்ம வந்து போட்டுட்டு போகணும், ஹேண்ட்பேக்ஸ், ஜுவல்லரி எல்லாம் வேண்டாம், வாட்சஸ்லாம் வேண்டாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா பறவைகளுக்கு வந்து கொத்தி எடுத்துகிட்டு போயிடுதான். ஸோ நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம அதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கணும்னு சொல்லி அந்த போர்டில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ உள்ளே நம்ம ஸ்டெப் இன் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒரு கெமிக்கல், இது வந்து சானிடைசர், இந்த தண்ணியில் நம்ம கால் வச்சுட்டு தான் அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போகணும். அண்ட் இந்த ஜோனுக்குள்ளே பார்த்திங்கன்னா பல விதமான பறவைகள், 1 இல்லை 2 இல்லை, சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை கையில் ஃபீட் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம கையை நீட்டோம் அப்படின்னா 1, 2, 3, 4ன்னு கணக்கே நம்ம பறவைகள் வந்து உட்காந்து சாப்பிடுது. ஸோ நம்ம கை மேலே பறவை வந்து உட்காருதுன்றது எவ்வளோ அழகான ஃபீல். அது குழந்தைங்க வந்து ஃபீல் பண்ணுறப்போ ரொம்ப ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க.
அப்படியே போ ரேவந்த் வா. இது வராது லவ் பேர்ட்ஸ் தான். அதை வந்து பாரு, அது அவர் மேலே உட்காந்துருக்கு பாரு. ஐயோ ஆய் வச்சா நீ கட்சி கொண்டு குத்துறது எங்க பாரு தண்டத்துக்கு பாரு ரவி இங்க பாரு அவர்கிட்ட இப்போ இந்த பேர்டு வந்து என்னோட பிரேஸ்லெட் இருக்கக்கூடிய இந்த டாலரை வந்து நல்லா பல்லில் கடிச்சு எடுக்க பார்க்குது. இப்போ நம்ம அடுத்த ஜோனுக்கு போகிறோம். இந்த ஜோனில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப பெரிய பேர்ட்ஸ் நம்ம கையிலேயே வந்து அந்த வெயிட் தாங்க முடியாத அளவுக்குலாம் இருக்கும். ஸோ அதை ஃபீட் பண்ணி நம்ம அட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த ஜோனோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேர்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வாட்ச் இருக்க கை நீட்டணும் அப்படின்னா அந்த வாட்சோட லிங்க் ஓப்பன் பண்ணி அழகாக வாட்சே வந்து கட்டிடுது. 2-3 வாட்ச் இந்த மாதிரி தான் கட்டிடுச்சு. இப்போ நம்ம வாட்ச் லிங்க் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண பார்த்துறப்போ நான் அதை திருப்பி கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செயினோட லிங்க்ஸ் செயின் அது ரொம்ப மெலிசாக செயின் போட்டுட்டிங்கன்னா அதையும் வந்து கட் பண்ணி எடுக்கிற அளவு கூட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே.
நம்ம இப்போ தேர்ட் ஜோனுக்கு வந்திருக்கோம். இந்த ஜோனில் என்ன ஸ்பெஷலான பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ரெட் கலரில் இருக்குது. இதுக்கு என்ன பேர் எனக்கு சரியாக தெரியல. பட் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இங்கே அவங்க ஃபீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் இருக்கு இல்லையா, ஃபிக், அதெல்லாம் ஃபீட் பண்ணுறாங்க. பிளேட்டில் ஃபீட் பண்ணுங்க, கையில் ஃபீட் பண்ணாதீங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பிளேட்டில் இந்த மாதிரி நீட்டுறப்போ நிறைய எக்கச்சக்கமான பேர்ட்ஸ் வந்து அங்கே கேதர் ஆகுது. பயப்படாத. போட்டோ 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 இந்த குதிரை பார்க்கறதுக்கு குட்டி மாதிரி தானே இருக்குது. பட் இது வந்து அடல்ட், அதான் பெரிய குதிரை தான். பட் இதோட அந்த ப்ரீட் பார்த்திங்கன்னா குதிரையும் கழுதையும் கலந்த ஒரு ப்ரீடுன்னு சொன்னாங்க. அதனால் அது இவ்வளோ தான் வளரும், இதுக்கு மேலே வளராதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது குட்டி பசங்க ரைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விவான் ஃபஸ்ட்டு பயந்தான், அப்புறம் அழகாக அவனே உட்காந்து போக ஆரம்பிச்சிட்டான். மாமா இருக்க, போ போ போ, அண்ணா மாமா இருக்காரு, பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. இந்த பீகோ பார்க் ரொம்ப அருமையாக இருக்குங்க. மெயினாக கிட்ஸு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே வரதுக்கு. நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் இருக்குது, சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஏற்காடு போய் இந்த பார்க்குக்கு வந்து குழந்தைங்க கூட்டிகிட்டு போங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல மெமரபிளான ஒரு டேவாக இருக்கும். இந்த மாதிரி ஆட்டுக்கு ஃபீட் பண்ணுறதுலாம் நம்மளால் எப்போ குழந்தைகளுக்கு வந்து அதை கொடுக்க முடியாது இல்லையா, அந்த வாய்ப்பை. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டிச், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெருப்பு கோழி, அப்புறம் பார்த்திங்கன்னா பலவிதமான ப்ரீட்ஸ் இருக்குது. எனக்கு பேர் சரியாக தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட்டுக்கார அலமேலு படத்தில் வரும் பார்த்திங்களா, அந்த ஒரு ஆடு கூட இங்கே இருக்குது. அது பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து முட்டிடுமோன்னு பயம். பட் குழந்தைங்க அது அழகாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கீரை கொடுத்தா சாப்பிடுது. ஸோ குழந்தைங்க கையால் அதை பண்ண வைக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அண்ட் விவான் ரேவந்த் பயப்படுறான். விவான் பாருங்கள் பயப்படவே இல்லை. அழகாக எல்லார் வாயிலையும் வந்து எல்லா மிருகம் வாயிலையும் கொண்டு போய் ஊட்டிடுறான். இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அண்ட் இங்கே ஒரு குட்டி கோட்டு, குட்டி ஆட்டுக்குட்டி, நம்மளுக்குலாம் வந்து வாய்ப்பே கிடைக்காது தூக்கிறதுக்கு. ஸோ அங்கே வாய்ப்பு இருந்தது, அழகாக தூக்கி வச்சுட்டு அதுக்கு வந்து ஃபீட் பண்ணோம். அண்ட் விவான் ரேவந்த் 2 பேருமே வந்து ஃபீட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியான ஒரு டைமாக இருந்தது. கொடு 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 கொடு. కుక్కలు చూసుకొని వెళ్దాం రా. వస్తాం వెనక పోయారు. கொடு பாப்பா அதுக்கு. சூப்பர் சூப்பர். சா ரெடியா இருக்கு. டக்குனு கைவிடும். அது கொத்தமல்லி வேலை தான் சாப்பிடும். என்னது மாதிரி கையில கொடுக்க மாட்டாங்க. பாப்பா பிடிச்சிருக்கா? பாப்பா பிடிச்சிருக்கா? அங்க பாபு போறாமா. இங்க ராபிட் பாரு நீ கூட்டோன்ட்டனே. பன்னி வா, நம்ம ராபிட் பாரு. இந்தா நீங்க சொல்றது ரொம்ப மெலிசா இருக்கும். அது பேர்ட் மாதிரி அப்படியே. இந்த ஹோல் சர்க்கிளில் இந்த ஒரு ரேபிட் மட்டும் பொம்மை மாதிரி அப்படி கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு பாருங்களேன், அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஸோ பார்த்த உடனே இவான் குட்டி கொண்டு வந்து காமிச்சிருந்தேன். அழகாக உட்காந்துட்டு அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ இதெல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேங்க. சூப்பரா பார்த்துட்டு இருந்ததுப்பா. ரேபிட் கையில வராது.
அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஷிட்ஸு இந்த பப்பீஸ் இருக்குல்ல, நிறைய எக்கச்சக்கமான ஷிட்ஸு குட்டீஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கூட விளையாடலாம். அண்ட் நம்ம கையில் வந்து ஃபீட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபீட்டுக்காக குட்டீஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெட் லவராக மாறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதே மாதிரி விவான் குட்டி வந்து எல்லா குட்டியுமே, அதாவது அந்த பூனைக்குட்டியிலேருந்து நாய்க்குட்டிலேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியில் எல்லாத்தையும் அழகாக தடவி கொடுத்து விளையாடிட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அண்ட் ரேவந்த்துக்கு வந்து சொல்லவே வேண்டாம். ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸோட வாங்க, கண்டிப்பாக ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த நியூ இயருக்கு கிட்ஸை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நம்மளுக்கு ஆப்வியஸாக ஹாப்பியாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ இப்படி தான் எங்கள் நியூ இயர் அப்படின்றது கழிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக கழிஞ்சது. அவங்ககிட்ட கொடுப்பா ரவி. பரவாயில்ல, நாய் கடிக்காம இருக்குல்ல, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏய் அப்படியே வச்சுன வாயில எடுத்து ஊட்டி ஊட்டி விடு. ஏய் ரேவந்த் இந்தா இங்கே பாரு, அம்மா பாரு, அவனை கூட்டு வா. ரேவந்த் ஒன்று ஒன்றா கொடுக்கணும்னா ஏ அவன் கையில் கையை நக்கும். சரி கொடு கொடு, கை வாஷ். டேய் 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 அதை தூக்கின்னு வாடா. அது எங்கடா, அது பாவம்டா அது, அந்த குட்டி தூக்குடா. விமான் இங்கே வந்துச்சு பாரு, எல்லாம் அதோ அம்மா கிட்ட இருக்கா, இத பாரு. உடம்பு சரியில்லையா ஏன்னா அது பாவமா இருந்தது. நீ தாண்டா சாப்பிடுறது, அப்ப கொடுக்கலாம். ஸோ இப்படி தான் என்னோட நியூ இயர் வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். பட் அதை வந்து நான் ஷூட் எதுவும் பண்ணல. ஜென்ரலாக அப்படியே ரெசார்ட்லேயே அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை கிளம்பி வந்தாச்சு. ஸோ நான் வந்து அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீனான வ்ளாகில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக கிட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரியா? டேக் கேர், பாய்.